ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிநாடு காடை பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 ஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏலக்காய் வந்து 3, அப்புறம் பட்டை கொஞ்சோண்டு, அப்புறம் 4 லவங்கம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஒரு இலை, இது வந்து 4 வரமிளகாய், இது வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், இது வந்து சோம்பு, இது வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை தழை, இது வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஏன் கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் மிளகு அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நாங்கள் வந்து போட்டு அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. அப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கோம். இது வந்து நம்ம நல்லெண்ணெய் நாங்கள் ஊற்றியிருக்கோம். இது நம்ம வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சமைக்கலாம், சமையல் எண்ணெயில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிக்கிறோன்னு சொன்னிருந்தோம் இல்லையா முன்னே, அதெல்லாம் இப்போ நம்ம போட போகிறோம். இது வந்து சோம்பு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் சிவப்பு மிளகாய், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் 4 மிளகு, அப்புறம் 4 லவங்கம், பட்டை, அப்புறம் 3 உடைச்ச ஏலக்காய். இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலை தழை போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட போகிறோம். இது வந்து 2 பெரிய வெங்காயம், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி மீடியம் சைஸ், நல்லா சின்னதாக நறுக்கி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உப்பு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் நம்ம காடை ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வந்து சுருள நல்லா வணக்கணும், நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறோம். வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இது வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம், கிளறணும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம அரைச்சி வச்ச பெப்பரில் வந்து பாதி கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் வச்சுருக்கோம் ஃபினிஷிங்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொரியண்டர் பவுடர் வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, இது வந்து நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட வச்சுட்டோம் கிரேவியை. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5 காடை வாங்கினோம், 5 காடை போட்டு கிளறோம். நல்லா வந்து கறியில் நல்லா சாந்து வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிண்டி கிளறி விட்டுக்கணும். நாங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விட்டுருக்கோம், கொஞ்சம் சாந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் நல்லா வரணும், கொஞ்சம் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம். இதிலே வந்து நம்ம மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி விடும் காடை. அதுக்குள்ளே நம்மெல்லாம் கொஞ்சம் கிரேவியாக நல்லா போட்டு இது பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா குழம்பு நல்லா அப்பி வர மாதிரி கறியில் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளறி விட்டோம். அப்படியே கொஞ்சம் உப்பு காடை போட்டதுனால கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா
இந்த காடை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வேகுதுன்னு அர்த்தம். இது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கிரேவி மாரி வேணும் அப்படிங்கிறதுனால. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா காடை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தோம். இது வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறதுனால நம்ம காடை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அந்த பெப்பர் அதெல்லாம் போட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் காடை ஃப்ரையை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நம்ம செட்டிநாடு காடை பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே பக்கா கண்டிஷனில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இப்போ நம்ம பெப்பர் கடைசியாக போடலான்னு சொல்லியிருந்தோம். அந்த பெப்பருமே வந்து எல்லாம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். வாங்க வரலாம்.